வணக்கம் நண்பர்களே. இது வந்து நம்மளுடைய பாட்காஸ்ட்ன்னு சொல்றதா, ரெக்கார்டிங்ன்னு சொல்றதா தெரியல. ஸோ போன வாரம் வந்து ஜட்டு ரிலீஸ் பண்ணத பத்தி, அப்புறம் சஞ்சுவ நம்ம உள்ள எடுத்தத பத்தி, அத பத்திலாம் பேசியிருக்கோம். விச் ம். ஆனந்துக்கும் சரி, சரணுக்கும் சரி, தே ஹேட் அ அன்பாப்புலர் ஒப்பீனியன் விச் இஸ் சஞ்சுவ நம்ம எடுத்திருக்க கூடாது அப்படின்னு நெறைய பேர் சொல்லும்போது, இல்லடா சஞ்சு எடுத்தது தான்டா சரி ம். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விச் ஐ திங்க் ஆஸ் அ டீம் 3 பேருமே வந்து அக்ரி பண்ணிக்கிறோம். இது வந்து அதோட ஒரு கன்டினியூஷன் மாரின்னு நம்ம சொல்லலாம். ஐபிஎல்ல என்ன நடந்திருக்கு? கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்துச்சு. அதுல இந்தியா படுதோல்வி அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது பத்தி, ஐபிஎல் நடந்தது பத்தி, எல்லாத்த பத்தியும் நம்மளோட வாய்ஸ் எக்ஸ்பர்ட் மாரி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் சரண்குமார் அவர்கள் பேசுவார்கள். ஸோ உங்களுக்காக. ரிட்டர்ன் சன்ஸ் அஃபிஷியலாக ரிட்டர்ன் சன்ஸ் அண்ட் ரிலீஸ் வந்துட்டு அனௌன்ஸ் ஆயிடுச்சு. போன வாரம் வந்துட்டு ஜடேஜாவை தளபதியை ஏன்டா ரிலீஸ் பண்ணீங்கன்றவங்கலாம் இன்னைக்கு நேத்திக்கு இன்னிலேருந்து வந்துட்டு அது எப்பட்றா நீ வந்துட்டு தேங்க்யூ போஸ்ட் சிஎஸ்கேக்கு போடாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிளம்பி டியூடு எட்டுல பிரதீப் பிறந்துட்டு இருக்காங்க. ரங்கநாதன் மாதிரி வந்துட்டு நீ என்ன அங்கே போயிட்டு இதுதான் என் ஹோமுன்ற ஹல்லோ போலுன்னு வீடியோ போட்டுட்ருக்க என்ன தளபதி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. இது வேறு சஞ்சுவுக்கு என்னடா ஏஐ வீடியோ போடுறீங்க, அவருக்கு வெல்கம் வீடியோ போடுங்கடான்ற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே இன்றைக்கி போட்டாங்க. ஃபேர்வெல்க்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம், லெட்ஸ் வெல்கம் சஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சஞ்சுவோடைய வெல்கம் வீடியோவையும் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஐ திங்க் சிஎஸ்கே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் டைம் அவங்களுக்கு நான் எக்ஸிஸ்டண்ட் 2025 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நான் எக்ஸிஸ்டண்ட் பேட்டிங் ஆர்டர் தான். ருத்துவை மைனஸ் பண்ணிட்டா ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் பேட்டிங் ஆர்டர். ஏன்னா டுபேவும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்ததுனால அதை வந்துட்டு யாருமே இப்போ ஒரு ஏப்ரல் லாஸ்ட் வீக்லேயோ மே ஃபர்ஸ்ட் வீக்லேயோ வந்துட்டு ஆக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 4 பிளேயரை எடுத்துலாம் சரி பண்ணியிருப்பாங்கன்னா யாருமே நம்பியிருப்பாங்களான்னு தெரில. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க 4 பேர். என் தலைவர் ஸ்ரீகாந்த் யார் எஸ், வரான்டா அங்கதான். ஆமாம். அவர் அங்கே வந்து 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிரெவிஸ். நம்ம ஆக்சுவலா அது எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ எனக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா பட்டுச்சுன்னா, சிஎஸ்கே வந்து இவ்வளோ எடுத்தோம் கவுத்தோம் சரி சட்னி வேணாமா சாம்பாரை கொண்டு வந்து ஊத்துறா அப்படின்ற மாதிரி டீம்லாம் கிடையாது. சட்னி நல்லா இல்லைன்னா கூட நான் சட்னியை தாங்க ஊத்தி சாப்பிடுவேன். ஏன்னா இட்லிக்கு சட்னி தாங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான டீம். அவங்களுக்கு இது ஒரு என்டையர் ஃப்ரெஷ் டிஎன்ஏ மாதிரி ஒரு ஒரு இது. ஸ்ரீகாந்த் யாரை பத்தி நம்ம பேசலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அவர் 17 இயர்ஸாக 2008லேருந்து கேகேஆர், அதாவது கேகேஆர்ன்றதோட நைட் ரைடர்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் அவங்களோட அவங்க ஆல்மோஸ்ட் 5-6 டீம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் இருந்திருக்காரு. 2025 அவங்க கிட்டேருந்து பார்ட்வேஸ், அதாவது 2024 கப் அடித்து கொடுத்துட்டு சரி வேறு எனக்கு நியூ சேலஞ்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. அவர் ஆக்சுவலி தமிழியன் தான். ஸோ சிஎஸ்கேக்கு போகலான் இருக்குன்னு சொல்லிட்டு 2025 ஐபிஎல்லேருந்து அவர் சிஎஸ்கேக்கு வந்து ஜாயின் பண்ணார் ஆஸ் அ டேலண்ட் ஸ்கவுட் அனலிஸ்ட் எல்லாமே. அந்த ஒரு மிடில் ஆஃப் சீசன் அதே கேகேஆர் கூட அவங்க அந்த 100 ஆல் அவுட் ஆன அந்த மேட்ச்லேருந்து தான் சரி இதுக்கு மேலே மேபி ஸ்ரீகாந்துக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கலாமா, நீங்கள் எடுத்து நடத்துங்க, உங்கள் பழைய டீம் நம்ம இப்போ 100 ஆல் அவுட் சேப்பாக்கலாயிட்டோன்ற மாதிரி இது பண்ணப்போ. ஸோ அங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிரெவிஸ், உர்வில், ஆயுஷ் மாத்ரே. அப்புறம் ஒரு மிட் சீசன் ட்ரேட் 4 சைனிங் இப்போ பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸிஸ்டன்ட் பேட்டிங் ஆர்டர் இருந்தது இப்போ டாப் 5 2 சைக்கிள்ஸுக்கு செட் பண்ணிட்டாரு. பவுலிங்லேயும் டெத் பவுலிங் பதிரானாவோடைய ஆக்ஷனை ஸ்ரீலங்கன் போர்டு, ஃப்ளெமிங்கே ஓப்பனாக சொல்லியிருந்தார், ஸ்ரீலங்கன் போர்டு தான் அவருக்கு இன்ஜுரி ஆகுதுன்றனால அவர் ஆக்ஷனை மாற்றி விட்டாங்க, இப்போது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவரையுமே வந்துட்டு அப்படி இருந்ததுனால அவர் டெத் பவுலிங் போட முடியல. ஸோ பேட்டிங் ஆர்டர் இல்லை, டெத் பவுலிங் இல்லை, வெறும் 3 bowlers 12 overs மட்டும் நம்மளுக்கு ஒரே பாசிட்டிவ் 12 ஓவர் ஒழுங்காக போட்டோம் எல்லா மேட்ச்லேயும். அன்சுல் கம்போஜ், கலீல், நூர். கலீலும் நூறும் ஃபர்ஸ்ட்லேருந்து பர்பிள் கேப் காம்படிஷனில் இருந்தாங்க. நூர் ஐ திங்க் அட் த எண்ட் ஆஃப் த காம்படிஷன் செகண்ட் பர்பிள் கேப்பில் 100 தான் நினைக்கிறேன் நான், செகண்டோ தேர்டோ. ஃபிஃப்த் பவுலர் நமக்கு அடி வாங்கிச்சு. தலைவன் தூபை இறங்க போறோம்னா ஃபிஃப்த் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுலிங் டீமப்பே அவன்தான். ஸோ இப்போ அவர் டாப் 5 செட் பண்ணிட்டார் 2 சைக்கிளுக்கு. நம்ம பேக்கப்பாக எடுத்து வச்சிருந்த டெத் பவுலர் எல்லிஸு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு மெயின் டெத் பவுலர் ஆகிட்டார் 1.5 வருஷமாக. ஸோ அவர் தான் இப்போ நமக்கும் மெயின் டெத் பவுலராக இருக்க போகிறாரு.
ஸோ டாப் 5 செட்டு, டெத் பவுலிங் செட்டு, 5th பவுலிங்கு டூபேவை இந்தியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றனால அவரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ தேவைங்கிறது வந்துட்டு ஒன்லி லோவர் ஆர்டர். அந்த லோவர் ஆர்டருக்குமே எந்த விதமான சான்ஸும் நான் எடுக்க போகிறதில்ல, அதுக்கும் நான் டார்கெட் பண்ண பிளேயரை நான் எடுப்பேன்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அடி, அதாவது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நான் சிலதெல்லாம் பண்ண மாட்டேன்னு கரெக்டாக 12 கோடியோட தான் நம்ம ஆளுங்க மினி ஆக்ஷனுக்கு போவாங்க. இந்த வாட்டி 45 கோடி ஆல்மோஸ்டோட போகிறாங்க. ஏன்னா நான் டார்கெட் பண்ணோன்னே எடுத்துகிட்டு வரேன், சாம்பியன்ஷிப் படிக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. இதுதான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். வைல் டீம் இது எல்லாமே எல்லாரும் பேசிட்டாங்க அப்படின்னாலும் இந்த டிஎன்ஏ சேஞ்ச் எதுனாலும் நடந்துச்சு. அந்த 100க்கு ஆல் அவுட் ஆனதுனால மட்டும்தான் நடந்துச்சா? ஏன்னா அந்த மாதிரி சீனி மாமாலேருந்து தலை தோனியோட ஃபுல் ஃபேமிலியெல்லாம் கிளம்பி 80+ ஆனா. ஏன்னா அந்த மேட்ச் அன்னைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாருங்கிறதா அன்றைக்கி காத்தாலேருந்தே சோஷியல் மீடியாவில் ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அவர் ஃபுல் ஃபேமிலியை அவங்க அம்மா அப்பாலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருந்தாரு. ஐ திங்க் அந்த மேட்ச்சுக்கு சீனி மாமாவுமே வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சுக்குன்னு பார்த்து 100 ஆல் அவுட் ஆகவே சரி இது வேலைக்காகாது, ஈகோ வாஸ் ஹர்ட், சாம்பியன்ஷிப் போறது வசி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. 100 ஆல் அவுட் ஆனதுன்றது எல்லாரோட ஈகோவுமே ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. என்னடா பண்றோம் நம்ம அப்படின்றது. இது ஃபர்ஸ்ட். இந்த ஸ்ரீகாந்தை உள்ள எடுத்துட்டு வரணுன்ற முடிவு எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் புது லீடர்ஷிப் நான் எடுத்துட்டு வரும்போது என்னோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்துட்டு அவங்களுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறதா, ஒரு மிக்ஸ் ஆஃப் போத் நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம இதில் இன்னொரு பாயிண்ட்டுமே பார்க்கணும். சுந்தர்ராமன் சார் ஐ திங்க் 3 years பிஃபோர் நமக்கு அவர் சிஓ ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் ஆக்சுவலாக அனலிட்டிக்ஸ் ட்ரிவன் தான் நான் கேள்விப்பட்டேன். சரி, நான் நல்ல அனலிஸ்ட்டாக பிடிச்சி தரேன், அவரோட இது பேஸ் பண்ணி நம்ம போகலான்ற மாதிரியும் அப்படியே இருந்திருக்கலாம். இன்ஸ்டாவில் ஸ்டோரியும் போட்டார், ரசில் தான் எடுக்க போகிறோம். மேபி அது கேகேஆர்ட்ட ஒரு மைண்ட் கேம் கூட இருக்கலாம். அவன் மெயின் கேம் பண்ணி டக்குன்னு லாஸ்ட்டில் க்ரீனும் எடுக்கலாம். 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் எடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதர் ரசில் ஆர் க்ரீன். தலைவர் மேக்ஸ்வெல் வருவான்டா. இது 2 தான் அவங்க எடுக்க போகிறாங்க. இந்த நாளத்தில் உன் ப்ரிஃபரன்ஸ் யாரு? ஏன் அவங்க ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸ்வெல் லிவிங்ஸ்டனில் என் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு லிவிங்ஸ்டன் தான். ஏன்னா லிவிங்ஸ்டன் 32 தான், மேக்ஸ்வெல் 36. அண்ட் கரண்ட் ஃபார்ம் காமிச்சிருக்கிறது லிவிங்ஸ்டன் தான். மேக்ஸ்வெல் எங்கேயுமே ஃபார்ம் காட்டல. மேக்ஸ்வெல்லாம் ஆல்மோஸ்ட் 1.5 yearsஆவே எங்கேயுமே எந்த பர்ஃபார்மன்ஸும் காட்டல. கடைசி அடிச்ச மேட்ச் ஆப்கானிஸ்தான் கூட தான் பண்றீங்க. அதனால ரசில் ஆர் க்ரீன் வந்துட்டு மேபி திஸ் இயர் ரசில்னு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா க்ரீன் வந்துட்டு ஆஷஸ் 5 டெஸ்ட் ஆஷஸ் ஆட போகிறாரு அண்ட் T20 வேர்ல்ட் கப்பும் ஆட போகிறாரு. ரசிலுக்கு டெஸ்ட் மேட்ச்லாம் ஆடுற கமிட்மெண்ட் கிடையாது. அவன் விடமாட்டான் கேகேஆர்னு தான் எனக்கு தோணுது. கேகேஆர் எடுத்துருவான் தான் எனக்கு தோணுது. பட் நமக்கு இருக்கிற ஸ்லாட் இதுதான், ஓவர்சீஸ் ஃபினிஷர் வேணும், ஜட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்ரவுண்டிங் லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர் வேணும், நேதன் எல்லிஸுக்கு ஒரு நல்ல பேக்கப் வேணும், 100க்கு ஒரு நல்ல பேக்கப் வேணும். இது ஓவர்சீஸ் பொறுத்தவரைக்கும் 4 வச்சுருக்கோம், இன்னும் 4 வேணும். அது இல்லாமல் வந்துட்டு பேக்கப் இந்தியன் பேட்ஸ்மேன் பவுலர்ஸ்லாம் வேணும். இதில் அந்த ஜட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நான் பார்த்து வச்சுருக்கிறது வந்து ஒரு 3 பேர் தான் இருக்காங்கங்கிற மாதிரி நான் பார்த்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து சம்ஸ் முலானின்னு மும்பை, அவர் எம்ஐயில் வந்து 2023 2024 மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் இருந்தார். 2022 வந்து சஞ்சய் யாதவ்னு ஒருத்தர் மும்பை ஸ்குவாடில் இருந்தார். சஞ்சய் யாதவ் டிஎன்பிஎல்ல ஒரு 5-6 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. இல்லைன்னா இப்போ யூபி லீக்கில் பிரசாந்த் வீர்னு ஒரு பையன் 20 years தான், எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த லீக் அவன் தான் அவார்டு வாங்கினான். சின்ன யங் பிளட்டாக போகணுன்னா அப்படி போகலாம். இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு நம்ம யாரை எடுத்தாலுமே ஐ திங்க் வி ஷுட் ஸ்லாட் தம் அட் 5. 5ல் இவங்க எல்லாருமே பேட்டிங் ஆல்ரவுண்டர், bowling ஆல்ரவுண்டர். சஞ்சய் யாதவ் கம்ஸ் டாப் ஆஃப் த ஆர்டர், 4-5 ஆடுவார். பிரசாந்த் வீரும் 4-5 தான் ஆடுவார். பட் சம்ஸ் முலானி வந்துட்டு நம்பர் 7 தான் ஆடிட்டு இருக்காரு. 45 கோடி ரூபாய்க்கு என்னென்ன நீ பண்ண, என்ன ஸ்லாட்டு, யார் 45 கோடி ரூபாய்க்கு இங்கே எடுப்ப, அந்த 45 கோடி ரூபாய்க்கு நீ எடுக்க போற ஆளுக்கு யார் பாசிபிள், இவனை மட்டும் இந்த டெல்லியில ஒரு அங்கிள் இருப்பார்ல, ஜெண்டா அங்கிள், அந்த ஜெண்டா அங்கிள் மாதிரி யார் யாரெல்லாம் வந்து பாசிபிளா கையை தூக்கி வந்துட்டு கேட்டு விடுவாங்க. பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வாட்டி ஐபிஎல் வரலாறுல முதல் வாட்டி ஜெண்டா அங்கிளும் பிரீத்தி சிந்தா அக்காவும் யாரையுமே கெடுத்து விட முடியாத நிலைமை வந்துருச்சு. அவங்கெல்லாம் ஜாலியா பர்ஸ் இல்லாம செட்டில்டு ஸ்குவாடோட இருக்காங்க. அவங்க நினைச்சாலும் கெடுத்து விட முடியாது. இந்த வாட்டி வந்துட்டு போட்டி 2 பேருக்கு தான், ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று கேகேஆர். வேற யாருக்கும் போட்டி கிடையாதுங்க.
ஸோ இந்த 45 crores எவ்வளவு கோடி வந்து லிவிங்ஸ்டனுக்கு நீ லிவிங்ஸ்டன் பார்க் வந்து பண்ணுவ? 8 to 10. 8 to 10 ரைட். அதே ஓகே, மாதிரி 10 கோடி ரூபாய் எடுத்துச்சு நம்ம வச்சுப்போம். இப்போ 45 கோடியில 35 கோடி ரூபாய் இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு அந்த நான் வந்து ஆக்சுவலி பிரசாந்த் வீர் தான் எடுப்பேன். பிரசாந்த் வீர் வந்து எவ்வளோ பிரசாந்த் வீர் 20 years தான் ஆச்சு. நம்ம இப்போ ஆயுஷ் மாத்ரேவோ இல்லை உர்வில் பட்டேலோ இல்லை டெவால் பிரவிஸோ ஆர் ஃபார் தட் மேட்டர் பிபிகேஎஸே போன வாட்டி ஃபைனல்ஸ் வந்தது யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணி தான். எடுத்துட்டு நான் ரசிலி எடுத்துருவேன். 200% நான் ரசிலி எடுத்துருவேன். இப்போ 45 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் லிவிங்ஸ்டனுக்கு போச்சு. பிரசாந்த் வீருக்கும் ரசூலுக்கும் எவ்வளோ? பிரசாந்த் வீரும் ரசூலும் சேர்த்து 20. 3 பேராவது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடுக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லிவிங்ஸ்டன். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லிவிங்ஸ்டன், செகண்ட் ஸ்லாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரசில், தேர்டு ஸ்லாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிரசாந்த் வீர், ஃபோர்த்து ஸ்லாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஆகாஷ் மத்வால், அதாவது இந்தியன் பேஸ் பவுலர். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு பேக்கப் பேட்டர். இப்போ டாப் ஆர்டருக்கு யாருக்காவது ஒருத்தர் இப்போ நீ பிளேயிங் 11 மட்டும் செட் பண்ணுறவங்க எப்பயுமே வந்துட்டு ஐபிஎல் வின் பண்ண மாட்டாங்க. குவாலிட்டி பேக்கப்ஸ் 4 to 5 பேர் குவாலிட்டினா LHS ஈக்குவல் டு RHS அதே கேலிபரோடு இருக்கணும். அப்போ வந்துட்டு வெங்கடேஷ் ஐயருமே நான் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணுவேன். போன வாட்டி ஐபிஎல் 23 கோடி கொடுத்து எடுத்துட்டு அவுட் ஆஃப் பொசிஷனில் நம்பர் 5 நம்பர் 6 வெங்கடேஷ் ஐயர் ஆனா அவர் எதுவுமே பண்ண முடியாது. ஈஸ் அ டாப் 3 பேட்டர். அவரோட எல்லா ரெக்கார்டுமே டாப் 3ல தான் இருந்திருக்கு. வெரி ஃபியூ பீப்புள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் தட் மேட்டர் சாம்சனாலையுமே இந்தியன் டீமில் அது பண்ண முடியாதனால்தான் இப்போ பெஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒழுங்காக ஓப்பனிங்கில் நல்லா அடித்து கொடுத்துட்டு இருந்தோன்னே நீ நம்பர் 5 ஆடுப்பா, எனக்கு கில்லு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஆட வச்சா சாம்சங் நம்பர் 5 ஆட வரல. இப்போ அவர் பெஞ்சுக்கு போயிட்டார். அதே ருத்து, சஞ்சு, ஆயுஷ் இவங்க 3 பேருக்கு யாராவது இன்ஜுரி ஆச்சுன்னா அது நீ அகெயின் அன்னோன் ஃபேஸை வச்சு கேம்பிள் பண்ண போறியான்றது ஒரு பெரிய கொஷின். ஏன்னா நம்ம லாஸ்ட் 2 சீசன்ஸாக டாப் 3 சரியில்லாதனால தான் நமக்கு பிரச்சனையே. அப்ப கேகேஆரோட பெக்ஸ் பிளேயர் தான் அவரு. அண்ட் கேகேஆர் வந்து இன்னும் ரொம்ப இது இன்னொன்னு இவங்க எல்லாமே வெங்கடேஷ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாமே ஏஆர் ஸ்ரீகாந்த் ஸ்கவுட் பண்ணி எடுத்தவங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவர் வெங்கடேஷ் ஐயரை விடமாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நிதிஷ் ராணாவும் ஏஆர் ஸ்ரீகாந்த் ஸ்கவுட் பண்ணி எடுத்தவர் தான். அதனால தான் அவரை தான் கன்ஃபார்மாக சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவரை ட்ரேடில் டெல்லி எடுத்துட்டாங்க. டெல்லி காமிச்சிட்டாங்க. ஆமாம். அப்போ வந்து ஆக்ஷன் டைம்ல வெங்கடேஷ் ஐயர் வந்து சாமியாராவை பிடிச்சி தூக்கிட்டு என் விஸ்வாசம் ஸ்ரீகாந்துக்கு தான் திரும்பி பார்ப்பாருன்ற கேமராவை. அதே மாதிரி இப்பயே சொல்கிறேன், அதே மாதிரி என் விஸ்வாசம் வந்து பிராவோக்குடான்னு சொல்லிட்டு பதிரானா கேகேஆருக்கு தான் போவான். பிராவோ இப்போ கேகேஆரில் தான் கோச்சாக இருக்காரு. பதிரானா சிஎஸ்கேல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணப்பெல்லாம் பிராவோ தான் டக் அவுட்டில் காமிச்சிட்டு இருப்பாங்க. கமான்னு சொல்லிட்டு இருப்பாரு. பிராவோ ட்ரைனிங்கில் வளர்ந்த பையன்தான். பிராவோ ஒரு எக்ஸ்பர்ட் டெத் பவுலர். பிராவோ நினச்சா அவனோட ஆக்ஷனை சரி பண்ணி எல்லாமே கொண்டு வர முடியும். பதிரா போனது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. பிகாஸ் அவங்களுடைய என்னோட பாட்டம் லைன், நான் சாம்பியன்ஷிப்பை அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் எல்லாமே பண்ணுவேன். இப்போ நான் வந்துட்டு நான் ஒருத்தனை ஃபைன் பண்ணியிருக்கேன், அவன் செம்ம டேலண்ட், இப்போ ஃபார்ம் ஸ்லம்பில் இருக்கான். ஆனால் இவனை நான் வெளியே விட்டேன்னா அடுத்த டீமுக்கு அட்வான்டேஜ் ஆயிரும்னு யோசிக்கிற நிலமையில அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம இல்லை. ஏன்னா எல்லா டீமும் அதை பண்ணுவாங்க. மும்பைலாம் மேக்ஸ்வெலை 10 கோடி கொடுத்து பெஞ்ச் பண்ணுவான், பீக் மேக்ஸ்வெலை. ஏன்னா வெளியே யாருக்கும் கிடச்சிடக்கூடாது, மற்ற டீமுக்கு நல்ல பிளேயர் போயிடக்கூடாது. பட் இப்போ நானே 2-3 வருஷம் எனக்கு ஆனால் அப்போ இது ஒரு பயங்கரமான பாயிண்ட் நீ சொன்னல. நல்ல பிளேயரை வாங்கி பெஞ்ச் பண்ணி, ஏன்னா அவன் வெளியே கிடைச்சா அவன் இதாக அப்படிதான் 5 வருஷம் வச்சிருந்தோம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிளேயர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நல்ல பிளேயரை வாங்கி பெஞ்ச் பண்ணி ஐயோ அவன் வெளியே போனா அவன் நமக்கு நாசம் பண்ணிடுவான்னு என்னென்ன பிளேயர்ஸ் இருந்தாங்க? ஒன்று மேக்ஸ்வெல் எம்ஐ, ரெண்டாவது சாண்ட்னர் சிஎஸ்கே. அந்த மாதிரி என்ன பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க? பிலிப்ஸ் ஜிடி அப்படிதான் போன வருஷம் பண்ணா. சாய் கிஷோரே எடுத்துக்கோ, சாய் கிஷோர் ஜிடி எடுத்து பெஞ்ச் தான் பண்ணான். 2 வருஷம் பெஞ்ச் தான் பண்ணி வச்சிருந்தான். அவன் அப்படியே சிஎஸ்கே ஃபார்முலாவை தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நேரமாமா இங்கேருந்து போனவர் தானே. அதே மாதிரி இப்போ பதிரானா, ரசில், பிஷ்னாய் இவங்க 3 பேருமே காஸ்ட்லின்னு சொல்லி தான் ரிலீஸ் ஆகிருக்காங்க. ஆனால் அவங்க 3 பேருமே அவங்க ரிலீஸ் ஆன அமௌண்ட்டோட அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் சேல் ஆகும். பதிரானா 13 கோடிக்கு ரிலீஸ் ஆனால் கன்ஃபார்மாக 18-19 போயிடுவான். ரசூலும் 12 தான், 18-19 போயிடுவான். பிஷ்னாயும் வந்துட்டு 11-18-19 போயிடுவான். சூப்பர். அப்போ வந்து திஸ் பெக்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த மினி ஆக்ஷன்ல
Who will be the top sold or most கிரீன் வந்து ஓவர்சீஸு, purchased? ம். பிஷ்னாய் வந்து இந்தியன். எனக்கு பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப டஃப் கொடுப்பாரு, பட் ஐ திங்க் பிஷ்னாய் தான் காஸ்ட்லியஸ்ட்டாக இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். செகண்டு ஏன்னா 45 கோடி ரூபா காஸ்ட்லியஸ்ட்டு வச்சிருக்காங்க. பர்ஸோட உள்ளுக்குள்ளே போகிறாங்க. ஆமா. ஸோ அதே இந்த மாதிரி ஆப்ஷன் உனக்கு அவங்க ஃபினிஷர்ஸுமே போன வாட்டி கார்த்திக் சர்மான்னு ஒரு பையனை வந்து ஃபினிஷருக்காகவே அவனை ட்ரையல்ஸில் ஸ்கவுட்டிங்கில் செலக்ட் பண்ணி ஃபுல் ஐபிஎலும் நம்ம டீம் கூடயே தான் இருந்தான். தே சீம் அஸ் ஃபியூச்சர் ஃபினிஷர். ஒரு இந்தியன் லோவர் ஆர்டர் ஹிட்டர் வேணும் அப்படின்னா அவங்க அவனை பயங்கரமாக ரேட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு கேரளா பையன் சல்மான் நிசர்னு ஒரு பையனை ஸ்கவுட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரில் தான் யாராச்சும் ஒருத்தனை எடுப்பாங்க. கிரீன் ஆர் ரசில், லிவிங்ஸ்டன் ஆர் மேக்ஸ்வெல் ஆர் மேபி ஈவன் மில்லர். அதுக்கப்புறம் எல்லிஸுக்கு ஒரு பேக்கப். ஐ திங்க் நான் ஃபீல் பண்ணுறது கைல் ஜேமிசன், மேட் ஹென்ரி, அப்புறம் ரிச்சர்ட் லீசன் ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் போவான். இந்த 3-4 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துருவாங்க. ஃபினிஷருக்கு மணி கிரேவல்னு ஒருத்தர் டெல்லி லீகில் செம்ம பேஸில் யாக்கர்லாம் செம்ம அக்யூரஸியோட நெயில் பண்ணுறாப்புல. அவரு இந்த ஆக்ஷனில் நல்ல வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேயஸ் கோபாலுமே 1.5 இயர்ஸாக செம்ம ஃபார்மில் இருக்கார். அவர் கர்நாடகாவை கேப்டன் பண்ணியிருக்காரு நிறையா வாட்டி. மேட்சுக்கு 6 விக்கெட் 60 ரன். பை டிஃபால்ட்டாக மேட்சுக்கு 6 விக்கெட் 60 ரன். கேஆர் கிரீன், பதிரனா, டிம் சீஃபர்ட், இந்த 3 பேர் தான் எடுக்கிறதுக்கான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் வேணும். சால்ட்டை விட்டாங்க போன வாட்டியே. சால்ட்டை விட்டு தண்டத்துக்கு டீகாக் எடுத்து அடி வாங்கினாங்க. இப்போ டிம் சீஃபர்ட் சால்ட்டுக்கு ஈக்குவலாக வந்துட்டுருக்கான். டிம் சீஃபர்ட் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சு போவாங்க. டெத் பவுலர் இல்லை, பதிரானா தான் அவங்க டார்கெட்டாக வச்சு போவாங்க. ரசிலை விட்டுட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. க்ரீனை தான் எடுப்பாங்க. அன்லஸ் சிஎஸ்கே சண்டே செஞ்சு க்ரீன் எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் ரசில் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போது டீம்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அதே சேம் தான். டாப் 4 உனக்கு பிபிகேஎஸ், ஆர்சிபி, எம்ஐ, ஜிடி ஓரளவுக்கு செட்டில்டு ஸ்குவாட். ஃபார் தட் மேட்டர் ஈவன் டிசி அண்டு எஸ்ஆர்ஹெச். நம்மளுதுமே வந்துட்டு 45ஓட போகிறோம். 2 or 2.5 ஸ்லாட்ஸ் மட்டும்தான் வேணுங்கும் போது ஃபுல் பிளானிங்கோட போகிறாங்க, எடுத்துருவாங்க. நம்ம வந்து டாப் 4 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈஸியாக போகணும். நம்ம ஜஸ்டிஸ் லீகும் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இந்தியன் ஸ்குவாடுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் கேட்டுட்ருக்கிறது ருத்துக்கு. இந்தியன் ஸ்குவாடுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஜஸ்டிஸ் கேட்டுட்ருக்கிறது சாம்சனுக்கு. 2 பேரையும் எடுத்து ஜஸ்டிஸ் லீக் ஃபார்ம் பண்ணியாச்சு. இது யார் இருக்காங்க உனக்கு? ஆர்ஆர், அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி, இவங்கெல்லாம் கம்மி காசு தான் வச்சுருக்காங்க. பட் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் மூவ் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் அவங்களால இது பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்தியா ஈடன் கார்டன்ஸ்ல சரியான அடி வாங்கினாங்க. அண்ட் அதுக்கு கில்லு வந்துட்டு அவர் கழுத்து சுழுக்கு பிடிக்கலன்னா நம்ம வந்து பயங்கரமா ஆடி இருப்போம் அப்படின்றாங்க. அதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? அதை பற்றி என் கருத்து என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கழுத்தில் சுழுக்கானதுக்கு ஐசியூவில் ஏன் போய் அட்மிட் ஆனாருங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே நான் மாற்றுறேன்னு ஒரு T20 ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் வந்து டெஸ்ட்டுக்கு தேவையில்லையோ? பிச்சை ஃபஸ்ட் டேலேருந்தே பயங்கரமாக இருக்கிறது, இல்லை வந்துட்டு அன்கன்வென்ஷனல் பிளேயிங் 11 நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் வச்சு நான் பிளேயிங் 11 எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து அதான் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி பேசிக்காக பண்ணுறாங்களோன்ற ஒன்று இருக்குது. பட் அதெல்லாம் இல்லாமையுமே நமக்கு பவுலிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. சீமிங் கண்டிஷன்ஸோ ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸோ, ஏன்னா அப்போனட்டும் அதே 100 தான் அடிச்சிருக்காங்க. நம்ம பேட்ஸ்மேனுக்கு இப்போ சீம் தான் நல்லா ஆட வருது, ஸ்பின்னு நம்ம பேட்ஸ்மேனுக்கு ஆட வரல. நான் மறுபடியும் கேட்குறேன், கழுத்தில் சுளுக்கு எடுத்ததுக்கு எதுக்காக கில்லு போய் ஐசியூவில் அட்மிட் ஆனாருங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. அவர் இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போன்னு கோச் இன்க்ளூடிங் நிறைய பேர் சொல்கிறாங்க. டைனாஸ்டி, அதாவது இந்தியாவில் ஜெயிக்கவே முடியாது டெஸ்ட் கிரிக்கெட்டில். யாருமே ஜெயிச்சு பல வருடங்கள் யுகங்கள் ஆச்சு. பட் இப்போ எல்லாருமே போகிற வரவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. பும்ரா சில வார்த்தைகள்லாம் சொன்னதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து கிரவுண்டை சுற்றி ஓடிட்டார் தஹீருக்கு ஈக்குவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்சஸில் அப்கமிங் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். விரைவில் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
வீடியோ நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்க.